தப்பறைகளைக் கண்டித்த புனித அந்தோணியார். அந்தோணியார் இறையியல் ஆசிரியராக பணி செய்தாலும் பல வெளி இடங்களுக்குச் சென்று தியானம் கொடுப்பதும் மறையுரையாற்றுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஓய்வு நேரங்களை இவ்விதமாக நற்செயல்கள் செய்வதில் அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஒரு நாள் வெர்செல்லி என்னும் இடத்தில் மக்களுக்கு மறையுரையாற்றி கொண்டிருந்தபோது மரித்த ஒரு வாலிபனுடைய உடலை அவர் முன் கொண்டு வந்தார்கள். அவரது பெற்றோர்கள் தாங்க முடியாத துயரத்தால் வருந்துவதைக் கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி திடீரென தனது உரையை நிறுத்திவிட்டு அவனது உடல் அருகே சற்று மௌனமாக ஜெபம் செய்தார். அவன் மீது தனது இரு கரங்களையும் விரித்து, இளைஞனே, கிறிஸ்து இயேசுவின் பெயரால் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திருப்பாயாக என்றார். உடனே வாலிபன் உயிர் பெற்று எழுந்து நின்றான். இதை கண்ட அனைவரும் ஆச்சரியத்துடன் இறைவனை புகழ்ந்து போற்றி நன்றி கூறினார்கள். நிறை ஞானமும் ஆற்றலும் இறைவன் சில சமயங்களில் தனது அன்பர்களுக்கு அருஞ்செயல் புரியும் ஆற்றலை தந்துள்ளார். இந்த அருஞ்செயல் நடந்தேறிய காலத்திலும் கிறிஸ்தவர்கள் பல முகமதியர்களால் துன்புறுத்தப்பட்டு வந்தனர். இந்த போராட்ட காலங்களிலும் கிறிஸ்தவர்கள் மனம் தளராமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க மன தைரியத்தை கொடுப்பதற்கும் அந்தோணியார் இத்தகைய அருஞ்செயல்களை செய்ய சித்தமானார். பீட்டர் வால்டோ எனும் ஒரு துறவி பிரான்ஸ் நாட்டில் ஒரு துறவற சபையை நிறுவி மறைபரப்பு பணியை செய்து வந்தார். நாளடைவில் இவரது போதனை திருமறைக்கு எதிராகவும் தவறான கோட்பாடுகளை உடையதாகவும் மாறி வந்தது. வால்டோவும் அவரை சார்ந்தவர்களும் பிரிவினைக்காரர்களாக கருதப்பட்டனர். இவர்களை மனம் திருப்பி நல்வழிப்படுத்தும் பொறுப்பு அந்தோணியாருக்கு வழங்கப்பட்டது. அந்தோணியார் பிரான்ஸ் சென்றதும் அங்குள்ள அசிசி சபை மடத்தில் தங்கியிருந்து கொண்டு மறைபரப்பு பணியை மேற்கொண்டார். வால்டோவின் தப்பறைகளை கண்டித்து திருமறையின் சத்தியங்களை சிறப்பாக எடுத்துரைத்து தொடர்ந்து மறையுரை நிகழ்த்தினார். தனது வன்மையால் மக்களை கவர்ந்தெழுத்தார். ஏராளமான பிரிவினைக்காரர்களையும் மனம் திருப்பி திருமறையில் ஒன்றிணைத்தார். இவர் எடுத்து எம்பும் உண்மைகளை உறுதி செய்ய பல அருஞ்செயல்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு நாள் உயிர்ப்பு ஞாயிறன்று ஒரு கோயிலில் மறையுரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது தனது மடத்து கோயிலில் அதே நேரத்தில் திருச்சடங்கு நிறைவேற்ற அவர் ஏற்கனவே பணிக்கப்பட்டிருந்தார். அது ஞாபகத்துக்கு வந்ததும் என்ன செய்வது என்று யோசித்த அந்தோணியார், இதை செய்யாவிடில் கீழ்ப்படிதலில் தவறியாகிவிடுமே என யோசித்தார். உடனே தனது தலையில் இருந்த தொப்பியை கழற்றி வைத்து கொண்டு மெய்மறந்து அசைவற்று அதே நிலையில் வெகுநேரம் நின்றுவிட்டார். இதை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டு இவர் திடீரென தியானத்தில் ஆழ்ந்து விட்டாரோ என நினைத்து அமைதியாக அவரையே பார்த்த வண்ணம் இருந்தனர். பிறகு 1 மணி நேரம் கண் விழித்து மறையுரையை தொடர்ந்து ஆற்றினார். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தமது மடத்து கோயிலில் மற்ற துறவியர்களோடு திருச்சடங்குகளை நிறைவேற்றினார். சடங்கு முடிந்ததும் அந்தோணியார் தன் அறைக்கு சென்றதை மற்றவர்கள் பார்த்ததாக பிறகு தெரிய வந்தது. இவர் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காணப்பட்ட அருஞ்செயல் மக்களிடையே அந்தோணியார் மட்டில் மிகுந்த பக்தியையும் மதிப்பையும் உண்டாக்கியது. சிந்தனைக்கு, நாம் பல நேரங்களில் திருமறைக்கு எதிராக தவறியிருந்த போதிலும் புனித அந்தோணியாரை நாம் மனதில் கொண்டு திருமறையின் திருச்சட்டங்களை என்றும் பாதுகாத்து பேணிட அந்தோணியாரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.